ஹலோ, வணக்கம் நேர்களே. இந்த கட்டிங்கை நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டிட்டேன் பாருங்கள். இது இப்போ எப்படி தைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா தைக்கிற முறையெல்லாம் உங்களுக்கு நான் காட்டி தந்துட்டேன். இப்போ எப்படி இதை ஃபர்ஸ்ட்லேருந்து தைக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல அடிப்படை நான் முன்னுக்கு பின்னுக்கும் இந்த கலரில் வெட்டிட்டேன். அது நீங்களே கட்டிங்கில் பார்த்துருப்பீங்க. வெட்டின பிறகு அதை எடுத்துட்டு இந்த முன் துண்டை எடுத்து போட்டு இந்த பகுதியை இதோட நேராக இந்த சோப்பு கலரில் வெட்டிட்டேன். இந்த துணியை போட்டு அதே அளவுக்கு வெட்டிட்டேன். இதோட வெட்டிட்டு என்ன செஞ்சேன், இப்போ இப்படி நேராக இப்படி ஒரு துண்டு வெட்டிட்டு இந்த துண்டை எடுத்து இந்த பகுதியில் பின்பக்கம் வச்சு கழுத்தை அடிச்சுட்டு முன்பக்கம் பிரட்டினா இப்படி வந்துடும். இந்த துணியையும் இதையும் வச்சு கழுத்தை அடித்து முன்பக்கம் பிரட்டிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்திருக்கிறேன்னா இந்த பேபி ரிப்பனை இப்படி தைச்சிட்டு இதில் ஒரு போ கட்டிட்டு அதுக்கு பிறகு பின்பக்கம் உங்களுக்கு தெரியும் கிராஸ் பீஸ் வச்சு தைக்கிறத தைச்சிட்டு இதோட ஷோல்டரை மூட்டிட்டு அதுக்கு பிறகு இந்த ஓப்பன் பட்டி அடித்தேன். இதை பாருங்கள், இந்த ஓப்பன் பட்டி அடிச்சுட்டு தான் கழுத்து பட்டி அடித்தது. பாருங்கள் ஓப்பன் பட்டி எப்படி அடிச்சிருக்கிறாண்டு, ஒன்றுக்கு மேலே ஒன்று வர்ற மாதிரி ஓப்பன் பட்டி அடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் இந்த கிராஸ் பீஸை அடித்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இதுக்கு இந்த ஐ பட்டனை இந்த பட்டனை கட்டிட்டு ஏதோ ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்தேன்டா இந்த கூட வெட்டினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் இதை ஒரு 3 இன்ச்சு பட்டி எடுத்து முதல்ல இதில் வச்சு இப்படி சுருக்கிட்டேன். இப்படி வச்சுட்டு அடிச்சுட்டு போயிட்டேன். அதுக்கு பிறகு இந்த துணியை எடுத்து அதுக்கு மேலே இப்படி வச்சுட்டு சுருக்கி இதை தைச்சிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்தேன்டா இந்த கையை ஏற்றிட்டேன். ஒரு சின்ன பட்டியாக வெட்டி இங்கே அகலம் கூடவும், அதாவது ஒரு கிராஸ்கள் மாதிரி எடுத்து இந்த பட்டியை வெட்டிட்டு இந்த கையை ரெண்டையும் தைச்சிட்டு இதில் ஒரு சைடை பிடிச்சிட்டு என்ன செய்யணும்னா அதுக்கு பிறகு இந்த இடுப்பை ஏற்றினேன். இடுப்பை தைச்சிட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு லாஸ்ட்டாக பாட்டியை மடித்து தைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் நான் இந்த ரிப்பன் அடித்து அடித்தேன். சரியா, நல்லா தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க, வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. இதை மாதிரி நான் தைச்சி காட்ட எனக்கு டைம் இல்லாதபடியாக நான் உங்களுக்கு தைக்கலை. அதனால தான் நான் அது கொஞ்சம் இந்த வேலைப்பாடுகள் கூடப்படியாக கொஞ்சம் நேரம் செல்லும் இதை தைச்சி எடுக்க. அதனால தான் நான் இப்படி காட்டுறேன். முதல்ல இந்த பாடியை இந்த துணியில் வெட்டிட்டோம். இந்த துணியில் முன்னும் பின்னும் வெட்டிட்டு அதுக்கு பிறகு சிவப்பு துணியை வச்சு இந்த அளவுக்கு வெட்டிட்டு அந்த சிவப்பு துணியை இந்த லைன் வச்சு வெட்டிட்டு அதுக்கு பிறகு இந்த பேபி ரிப்பனை வச்சு தைச்சி அதுக்கு பிறகு இன்னொரு பேபி ரிப்பனை வச்சு தைச்சி அதுக்கு பிறகு இந்த பட்டன் கட்டிருக்கு. தைக்கிற நேரம் நீங்கள் இந்த சென்டர் எடுத்துக்கொள்ளணும். இந்த சென்டர் எடுத்து அதுக்கு நேராக தான் இந்த பி வர மாதிரி வைக்கணும். அதுக்கு பிறகு இதே பேபி ரிப்பனை எடுத்து தான் கழுத்துக்கு பைப்பிங் அடித்தேன். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அடிச்சுட்டு அப்போ முதல் முன் வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்து பின் வேலை ஓப்பன் அடித்து அதுக்கு பிறகு இந்த பைப்பிங் அடித்து கழுத்தை அடிச்சுட்டு இது காய் கட்டிட்டு ஒரு பக்கத்தில் சைடு அடிச்சுட்டு அந்த துணியை அப்படியே வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த குடாவெட்டு எடுத்து இந்த குடாவெட்டில் ஃப்ரீல் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கீழ்த்துண்டையும் வச்சு ஃப்ரீல் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இடுப்போடு ஜாயின் பண்ணி முடிஞ்ச பிறகு கீழே இந்த பக்கமும் ஃபுல்லாக இப்போ முதல்ல நாங்கள் ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஓப்பனாக விட்டுட்டு தான் இந்த ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு பிறகு இதை நேராக பாருங்கள் ஃபுல்லாக அடிச்சிருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இது இந்த பக்கம் இது மடிப்பாக தான் இருக்குது, தையல் இல்லை. இந்த பக்கம் தான் அடிச்சிருக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் அடிச்சுட்டு இங்கே கட் மார்க் போட்டுட்டு நீங்கள் 4 கட் மார்க் போடணும். இதில் ஒரு கட் மார்க், இந்த சென்டரில் 2 கட் மார்க், இங்கே கட் மார்க் தேவையில்லை. அப்போ அந்த கட் மார்க் சேர்த்து தான் நீங்கள் பிடிக்கணும். அப்போ தான் அது செட் ஆகும். பாருங்கள், இந்த பாருங்கள் இந்த கட் மார்க், இங்கே பாருங்கள் இதில் ஒரு கட் மார்க், இதில் ஒரு கட் மார்க் இருக்குது. இங்கெல்லாம் கட் மார்க் தேவையில்லை. இது ஜாயின் பாருங்கள் எப்படி இருக்குங்க.
உள்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு துணி இல்லை. அப்போ இதை வச்சு தான் நான் பட்டினேன். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் கட் மார்க் போட்டு தான் செய்யணும். இந்த சென்டர் எடுத்து இந்த குடவட்டுக்கு இதுக்கும் கட் மார்க் போட்டு தான் நீங்கள் தைக்கணும். அப்போ தான் இந்த சென்டர் சரியாக வரும். இந்த பாருங்க கட் மார்க் போட்டிருக்குறேன். ஏன்னா சென்டர் இல்லாட்டி போனால் சுருக்கு கூட குறைய வரும். சென்டர் மார்க் போட்டு நல்ல வடிவாக தைங்க. இவ்வளோ தான் வேலை. எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நான் தையலெல்லாம் காட்டி தந்துட்டேன், எப்படி தைக்கணும், எவ்வளோ பிடிக்கணுண்டு. அதனால தான் நான் உங்களுக்கு இப்போ இந்த சட்டையில் தைக்கிற முறையை காட்டுறேன். ஏன்னா எல்லா தையலும் தைக்கிறதுக்கு டைம் ஆகும். அதனால இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். முதல்ல என்ன செய்யணும், ரெண்டாவது என்ன செய்யணும், மூன்றாவது என்ன செய்யணும், அதை பின்பற்றி நீங்கள் தைக்க பழகுங்க. எல்லாத்தையும் நீங்களும் கொஞ்சம் உங்களுக்கு அனுபவம் வேணுங்க. நானே காட்டி நீங்கள் தைக்கக்கூடாது அப்படின்னா இன்னொரு தடவை பின்பற்றி செய்யக்கூடியதாக இருக்கும். இதை நீங்களே ஒருக்க முயற்சி பண்ணி பாருங்கள். முயற்சி பண்ணி பார்த்துட்டு ஆனால் உண்டு என்னென்னா இந்த கழுத்துகள் அடிக்கக்குள்ளே ரெண்டுக்கும் கட் மார்க் போட்டு நேராக வச்சு தான் இந்த கழுத்துகள் அடிக்கணும். ஏன்னா இல்லாட்டா ஒரு பக்கம் கழுத்து சரி வெளில போயிடும். அடுத்து இதுகள் தைக்கக்குள்ளேயும் நீங்கள் கட் மார்க் போட்டு தான் செய்யணும். அப்போ தான் அந்த சட்டை நீட்டாக வரும். பிறந்த வடிவாக இருக்கா பாருங்க எப்படி இருக்கு சட்டை. இதே மாதிரி செய்யுங்க சரியா. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. பேபி ரிப்பன் அடிக்கிறதெல்லாம் நல்ல நேராக அடிக்கணும் சரியா. இந்த நேரு நல்ல வடிவாக வரணும். இந்த பாருங்கள் இந்த இடைவெளியெல்லாம் ஒரு நேராக வரணும். அப்போ தான் வடிவாக இருக்கும். உங்களை நீங்களே திருத்தி கொள்ளுங்க. தவறாக வந்துச்சுன்னா பிரிச்சுட்டு தைங்க. சரி தவறாக வந்துட்டு அடுத்தது திரும்ப நல்லா செய்யலாம்னு அப்படி நினைக்காதீங்க சரியா.